எல்லாராலையும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா ஒரு டைட்டிலை வைக்க முடியாது. யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ற வீடியோ ஒரு வியூல இருந்து 1,00,000 வியூஸ் வரைக்கும் வந்தாலும் சரி, அந்த வியூவர்ஸை உங்க வீடியோவை கிளிக் பண்ண வைக்கிறது ரெண்டே விஷயம்தான். ஒன்று, அந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற தம்ப்நெயில். ரெண்டாவது, அந்த வீடியோக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்ஃபெக்டான டைட்டில். ஸோ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த டைட்டிலை எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக வைக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு பிகினர் யூடியூபர்ஸ் நிறைய பேர்த்துக்கு இன்னும் டைட்டில் சரியாக வைக்க தெரியாது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இந்த டைட்டில் நான் பார்க்குறேன் ரொம்ப ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி கரெக்டான டைட்டில் வைக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸும் அஃபீஷியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ டைட்டிலை பற்றின ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போது ஒரு யூடியூப் டைட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைட்டிலை நீங்கள் 2 தரப்பினருக்கு புரிய வச்சிடணும். அது யார் அந்த 2 தரப்பினர்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுடைய வீடியோஸை பார்க்குற ஆடியன்ஸ், அதாவது மக்கள். ரெண்டாவது யூடியூப். இந்த 2 தரப்பினருக்கும் உங்கள் வீடியோ எதை பற்றிங்கிறத டைட்டில் வழியாக புரிய வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீடியோ ஒரு வைரல். உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் நினச்சதை விட அதிகமான வியூஸ் கிடைக்கும். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உங்கள் டைட்டிலை 2 வகையாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஒன்று, மக்களுடைய எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இன்னொரு டைட்டில் யூடியூபுக்கு புரியும் வகையில் இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி மக்களுடைய எமோஷ்னலோட கலந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது உங்கள் வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் எப்படி வைக்கணும்னா, அதாவது டைட்டிலை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு டைட்டில் மக்களோட எமோஷ்னலோட கனெக்ட் ஆகிற மாதிரி. எப்படின்னா, இனி இதை பற்றி தெரியாமல் இருக்காதீங்க, இனி இதை பார்த்து பயம் தேவையில்லை, இனி இது ரொம்ப ஈஸி, இனி இது சாகும் வரை மறக்காது. இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான டைட்டிலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைட்டிலாக வைங்க. ஸோ இதுதான். ரெண்டாவது டைட்டில் யூடியூபுக்கு உங்களுடைய இந்த நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ எந்த கண்டென்ட் எதை பற்றினது அப்படிங்கிறத தெரிய வைக்கணும். அதுக்கு உங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்லையும் நீங்கள் எந்த கண்டென்ட் வேணாலும் அப்லோட் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட்டில் ஒரு ரொம்ப மோஸ்ட் அதிகமாக வியூவர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டை எடுங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உதாரணத்துக்கு என்னுடைய சேனலே சொல்லலாம். என்னுடைய சேனல் ஒரு யூடியூப் டிப்ஸு போடுற சேனல். அப்போது என்னுடைய கண்டென்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் தமிழ். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் என்னுடைய வீடியோஸை அதிகமாக பார்ப்பாங்க. அந்த கீவேர்டு மூலியமாக தான் என்னுடைய வீடியோஸ் அதிகமாக சஜஷன் ஆகும். அப்போது அந்த கீவேர்டை நான் என்னுடைய வீடியோஸில் கொடுக்குறப்போ, எல்லா வீடியோஸ்லையும் தொடர்ந்து கொடுக்குறப்போ யூடியூபுக்கு புரிஞ்சிடும் என்னுடைய வீடியோ ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கான வீடியோ அப்படின்ட்டு. அவங்கள அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு என்னுடைய வீடியோவை புஷ் பண்ணும், சஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு குக்கிங் எப்படி குக் பண்ணணும்னு சொல்லித்தரீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. குக்கிங் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் எதுவோ அதில் அதிகமாக மக்கள் எந்த மாதிரி சர்ச் பண்ணி தேடுவாங்களோ அந்த கீவேர்டை உங்களுடைய எல்லா வீடியோலையும் ரெகுலராக வைங்க. இதுதான் யூடியூபுக்கு நீங்கள் உங்கள் வீடியோ என்னன்ட்டு புரிய வைக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு டைட்டில் இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாமே ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க, டிசிஷனாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகேப்பா, நீ இப்படி இந்த மாதிரி டைட்டில் பிரிச்சுக்கோங்கிற, இந்த மாதிரி போடணுங்கிற, இதை என்னால் எடுத்தோடனே ஸ்டார்டிங் கரெக்டாக பண்ண முடியுமான்னு கேட்டால் சந்தேகம்தான். 100க்கு 100% எல்லாராலையும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு டைட்டிலை வைக்க முடியாது. ஆனால் தொடர் பயிற்சினால், எக்ஸ்பீரியன்ஸால் நீங்களும் நான் சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டைட்டிலை வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் வைக்கிற டைட்டில் மூலியமாக தான் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், பழகும்.
ஓகேங்களா? நமக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் கையை பிடிச்சி உட்கார வச்சு இப்படி தான் தம்ப்நெயில் வைக்கணும், இப்படி தான் டைட்டில் வைக்கணும், இப்படி தான் கீவேர்ட்ஸ் கொடுக்கணும், ஹேஷ்டேக்ஸ் இப்படி தான் போடணும், டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு சொல்லித்தர யாரும் இல்லை. ஓகேங்களா? விடைக்கு யூடியூப் அடி மாதிரி எக்ஸ்டென்ஷன் வாங்குறது அளவுக்கு நம்மக்கிட்ட காசும் இல்லை. அதை பணம் கட்டி நம்ம அது மூலிமா நமக்கு தேவையான மெட்டா டேட்டாவை எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதியும் இல்லை. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கணும். அதே சமயம் இப்போ நான் சொல்கிறேன்னா அதுதான் இறுதி முடிவுன்னு இல்லை. ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒவ்வொரு வகையாக க்ரோத் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஒர்க் ஆச்சுன்னா அது உங்களுக்கு 100% ஒர்க் ஆகுங்கிற அவசியம் இல்லை. நான் சொன்னது ஒரு சின்ன சஜஷனை எடுத்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வழி கிடைக்கும். அதை பயன்படுத்தி தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? நான் சொல்கிறத அப்படியே அப்படியே இன்ச் பை இன்ச்சு ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறத ஒரு சின்ன ஹூக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வீடியோஸில் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன்.